அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று மாலை 4 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை, தேனி, தென்காசி, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்று தமிழகத்தில் 4 மணி வரை கோவை, தேனி, தென்காசி, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கனமழையானது பெய்து வந்தது. அதே போல சில மாவட்டங்களில் அதனுடைய தன்மைக்கு ஏற்ப லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தென்மேற்கு பருவமழையானது விலக தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்று 4 மணிக்குள் கோவை, தேனி, தென்காசி, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவு முதலே ஒரு நல்ல மழை பொழிவானது இருந்தது. குறிப்பாக வடசென்னை பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நல்ல மழை பொழிவானது இருந்தது. மேலும் சென்னையினுடைய வானிலையை பொறுத்தவரை தற்பொழுது வெயிலினுடைய நிலையானது சீராக இருக்கிறது. இருப்பினும் மாலை வேளைகளில் அதே போல இரவு நெருக்க ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான சாத்தியங்களும் இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.